आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. கேழலொன்னாழி இழந்த கேசவா, அவர் எதுவா பிறந்தாலும் கேசவன் கேசவனே. தன்னுடைய பெருமை குறையவே குறையாதுன்னு சொன்னேன்னா, இப்ப பெருமை குறையாதுன்னு சொல்றீரா இல்ல குறைஞ்சிடுங்கிறீரா? இப்போ ஒரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரன் தன்னை மறைச்சின்னு இருக்காருங்கிறீர், அதனால தான் பன்றி விளையாடுறது. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் எதையுமே குறைச்சிக்க மாட்டேங்கிறார், அதனால தான் கேசவனா இருக்கார். இப்போ இது சரியா அது சரியா? ரெண்டுமே சரி. இதுதான் வேதாந்திகள் இடத்துல ஆபத்தே. இதுவும் சரின்னுவா அதுவும் சரின்னுவா. எப்படி தான் சொல்கிறாளோன்னால் 10 நிமிஷத்தில் இப்படி தான் சரின்னுடுவோம். நாம் அதை 10 வருஷம் படித்து பார்த்துட்டே இருப்போம். சரி அவள் சொல்லியிருக்கா கேட்டுக்க வேண்டியதான் என்ன விட்டுடுவோம். இது எப்படி ரெண்டுமே சரியாருதுனால், பகவான் அனைத்துக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்காரா? இப்போ நமக்குள்ளே அந்தராத்மாவாக இருக்கார். இது அழுகு பிடிச்ச உடம்பு தானே. நமக்குள்ள மலம், மூத்திரம், மாம்சம், அஸ்தி, மஜ்ஜை, சீழி, சதை என்னென்ன உண்டோ மொத்தம் உள்ளே இருக்குது. இது எல்லாத்துக்குள்ளும் பகவான் இருக்கத்தான் இருக்கார். வாழறாளுடைய கறந்த சிலடந்தொரும் இடந்துகள் பொருள் தோறும் கறந்து எங்கும் பறந்துள்ளன்னு இருக்கார். அப்படி இருக்கிறச்சே கண்டிப்பாக இந்த சீழி சதைக்குள்ளேயோ ஒரு மிருகத்துக்குள்ளேயோ இருக்கிறச்சே தான் ஈஸ்வரன் அதுக்கு தோண்டிட்டு இருப்பாரான்னா தோணாதே, அதுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா? அவர் பெருமை ஒன்றுமே குறையாது, குறையாமத்தான் பிறக்கிறார். ஆனால் அந்த பெருமையை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். பெருமையை விட்டுட்டு ஜகல்லட்சணம் இல்லை, அதை விட்டுட்டு அவர் வரவே முடியாது. விடாமத்தான் எப்போதும் பெருமகள் குறையாமத்தான் வரார். ஆனால் நமக்கு அது புரியாட்டா மறைச்சு விடுறார். என்ன சூக்ஷ்மமான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னால், ஆட்டுக்குள்ளேயும் மாட்டுக்குள்ளேயும் பகவான் இருக்காரோ இல்லையோ, எல்லாத்துக்குள்ளே இருப்பார். ஏன் பேனாக்குள்ளே இருப்பார், மேசைக்குள்ளே இருப்பார், எல்லாத்துலேயும் இருப்பார். எனக்குள்ளே இருக்கார். என்ன வித்தியாசம்? இதுகளுக்கு தனக்குள்ளே இருக்காருங்கிறது தெரியாது, நமக்கு தனக்குள்ளே இருக்காருங்கிறது தெரியணும். இந்த தெரியவனா இருந்தால் தான் எனக்கு ஞானம் இருக்கிற ஆத்மானே அர்த்தம். அப்படி இல்லாட்டா ஜட பொருள், ஜடத்துக்கும் உள்ள இருக்காரு தெரியாது, ஆனால் உள்ள இருக்கிறார். அஜடமான நமக்கு உள்ள இருக்காருன்னு தெரியணும், உள்ள இருக்கிறபடியால் ஞானம் இருக்கிறபடியால். ஆனால் எனக்கு அது உள்ள இருக்காருன்னு தெரியாது இருந்ததுன்னா ஜடத்துக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு தான் தெரியாது, எனக்கு தான் தெரியாது. நன்னா கீதோபன்யாசம் ஒரு வருஷம் நடந்தது. 360 நாள் ஒரு சுவாமி சொன்னார். அவர் புறப்பட்டு வெளியூர் போகிறார். வெளியூர்காரர் கிளம்பி போகிறச்சே தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டார். நான் மெனக்கட்டு சொன்னேனே உங்களுக்குலாம் புரிஞ்சுதான்னார். வெறுமை போயிருக்கலாம் இல்லையோ, சம்பாவனை கொடுத்துட்டா வேட்டி புடவையெல்லாம் கொடுத்தாச்சு, வாங்கிட்டு கிளம்பி போக வேண்டியவரும் புரிஞ்சுதான்னார். ஒருத்தன் வேணும்னு சிஷ்யம் என்ன பண்ணா, தரையை அப்படி தட்டி காமிச்சான். எதுக்கு அதுக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ அதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு. அதுக்கும் ஒன்றும் புரியல, எனக்கும் ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். அந்த சுவாமி இன்னும் நல்ல புத்திசாலி. அவர் சொன்னார், அதுக்கு புரியாட்டா தப்பு இல்லை, அது ஜடம். உனக்கு புரியாட்டா தான் தப்புன்னார். அதுக்கு ஒன்றும் தெரியாதது பூமி ஜடம், ஆனால் உனக்கு தெரிய வேண்டாமா? ஆழ்வார் சொல்லும்போது, உளன்கண்டாய் நன்னெஞ்சே, நெஞ்சுக்குள்ளே இருக்கார். உத்தமனென்னும் உளன்கண்டாய், எப்பவும் நெஞ்சே உனக்குள்ளே இருக்கார். நெஞ்சு சொல்றது அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு. உள்ளுவார் உள்ளித்து உளன் கண்டாய், யாரெல்லாம் உள்ள இருக்கான்னு நினைக்கிறானோ அவன் உள்ளத்தில் இருக்கான்னு வச்சுக்கோன்னார். அப்ப நினைக்காத உள்ளத்தில் இருக்க மாட்டாரானால் இருப்பார், இருக்க வேண்டிய முறைப்படி இருக்க மாட்டார். இப்ப நான் கூட நடைப்பணமா வாழறேன், ஒருத்தர் சுவாமி சௌக்கியமானு கேட்கிறார், ஏதோ இருக்கேன். அதே மாதிரி இப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்காத ஒருத்தருடைய உள்ளத்தில் இருக்கிற பகவானை பார்த்து நன்னா இருக்கிறான்னு கேட்டா ஏதோ இருக்கேன்னு வரும். இதே ஒரு ஞானியனுடைய உள்ளத்தில் இருக்கிற பகவானை பார்த்து எப்படி இருக்கேன்னா சௌக்கியமா இருக்கேங்கிறார். ஏன்னா இருக்காருங்கிறத அவன் புரிஞ்சுட்டானோ இல்லையோ, அதை புரிஞ்சவனுடைய உள்ளத்தில் இருப்பார். அதுக்குன்னு இன்னொரு இடத்துல இல்லைன்னு அர்த்தமா? எங்க இருக்க போறார்? இருக்க வேண்டியபடிக்கு இருக்க மாட்டார். அதனால இதுல ஒண்ணுமே விரோதம் இல்லை. இப்போ தான் அவதரிக்கும் போது எந்த பெருமையும் குறையாமல் பிறப்பார். ஆனால் அந்த பெருமைகளை மறைத்து கொண்டு இருப்பார். யார் அந்த பெருமை உடையவன்னு தெரிஞ்சு விடுறானோ அவனுக்கு அத்தை வெளிப்படுத்தி விடுகிறார். இப்ப இந்த பன்றியாக அவதரிக்கும் போது எல்லா பெருமைகளோடையும் பிறந்தார்.
ஆனால் மற்ற பன்றிகளுக்கு அது தெரியாது. அதனால அதுகள்கிட்ட தான் ஈஸ்வரன் காட்டலை. ஏதோ ஒரு ரிஷிக்கோ ஆழ்வாருக்கோ இது இப்படின்னு தெரியறது. அதனால தான் தான் பன்றியே வெறும் பன்றியிலே வராகன்னு காட்டுறான். அப்போ ரெண்டுமே சரியா போச்சு இல்லை? இப்போ ஒன்றும் முரண்பாடே கிடையாது. இப்படித்தான் நம்ம வராக அவதாரத்தை கொள்ள வேண்டும். அப்போ இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளியன் கோமான் கேளவன்னாகி இடந்த கேசவன், கேசவன் தன் சுபாவத்தை தன் பெருமையை விடாமல் வந்து பிறக்கிறார் என்று பார்த்தோம். மற்றொரு பாசுரத்தில் சொல்றார், ஆதிமுனே நமாகி அரணாய மூர்த்தி அது நம்மையாளும் அரசேன்னு 11ஆம் பத்திர திருமொழியில பாசுரம். அது நம்மையாளும் அரசே. ஆதிமுனேனமாகி முதல் ஏனமாய் வராகப் பெருமானாய் ஆதி வராகப் பெருமான். இவரைத்தான் எல்லா க்ஷேத்திரத்திலையும் நம்ம சேவிக்கிறோம். இந்த பாட்டில் ஆதி ஏனம்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கார் பாருங்க. எங்கெங்க அவதாரத்தில் எந்தெந்த அர்ச்சாவதாரம் கோவிலுக்கு போனினாலும் இது வராக க்ஷேத்திரம்னு ஒன்று ஸ்தல புராணத்தில் காணப்படும். இப்போ திருவேங்கடமே வராக க்ஷேத்திரம், திருமலையப்பனுடைய க்ஷேத்திரமே வராகர். சின்ன வராகர். நீர்மொழி தனி பெரிய பெரியராக சுருண்டே இருக்கிறேன்னால் ஸ்ரீமுட்டத்துக்கு போனாலும் இவ்வளோ தான் இருக்கார், திருவேங்கடத்தில் போனாலும் இவ்வளவு தான் இருக்கார். ஆனால் புராணமான அவ்வளோ பெரியவர் அவ்வளோ பெரியவர்கள். இப்போ பெரியவராக எளியவரானால் அவ்வளோ பெரியவராக இருந்தால் நம்ம ஓடியே போடுவோங்கிறதுக்காக தான் சின்னவர் ஆக்கிட்டு இருக்கார் போது. அவர் பெரியவர் தான், அதுக்குன்னு அப்படியே நின்னார்னா ரிஷிகளுக்கு புரியும், நமக்கு எங்கேயானு புரிய போகிறதா? வராகப் பெருமான் தான் திருவேங்கடத்துக்கு உடையவர். அப்போ ஸ்ரீனிவாசன் வாடகைக்கு வந்தவர், வந்து சேர்ந்தவர் ஸ்ரீனிவாச பெருமாள். பரம் சென்னு சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழா நம்பினை ஓயுமேன்னு ஆழ்வார் போஷன். பரனான பகவான் போய் சேர்ந்த இடம். அவர் மேலேருந்து பார்த்துட்டு தபஸ் பண்ணுறதுக்கு இடம் தேடினார். இந்த இடம் நன்னா இருந்தது. சரி, வராக பெருமாள்கிட்ட போய் அனுமதி கேட்டார். எனக்கு ஒரு ஓரமாக ஒடுங்கிக்கிறதுக்கு இடம் கொடுக்கும், கொஞ்ச நாள் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு போய்டுறேன். இடத்த கொடுத்தா இவர் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல, இனிமேல் இந்த ஸ்ரீனிவாசருடைய மலையாகவே இருக்கட்டும். என்ன சொல்கிறது, வீணா வெங்கடேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்பராமி பராமி. வெங்கடேசனாவே ஆயிட்டார். யார் வெங்கடேசன்? வேங்கடத்துக்கு ஈசன் முதலேருந்து ஆதிவராகன். அவர் தான் வெங்கடத்துக்கு ஈசன். ஆனால் பேர் இவர் தான் வெங்கடேசன் வெங்கடேசன் வச்சுட்டு இருக்காளேன்னால் அதுக்கு தான் யாரை சேர்க்குறமோ ஜாகிரதையாக சேர்க்கணும். நம்ம பாட்டுக்கு சேர்த்துட்டு அப்புறம் வாழால பட்டமேன்னு சொல்லிட்டோம்னா இது நல்லது. இப்போ நான் சொல்கிற பாட்டில் ஒரு கட்டம் இல்லை. இப்போ தாராளமாக ஆதிவராக நீ சேவிக்கலாம். இன்றைக்கும் திருமலைக்கு போனாலே முதல்ல அவரை சேவிக்கிறோம். கோனேரியில் தீர்த்தமாடணும், சுவாமி புஷ்கரணி. அதுவே பாருங்கள், புஷ்கரணியில் தீர்த்தமாடுறதுக்கு இப்போ எத்தனை கோவிலில் எத்தனை ஆபத்து தெரியுமோ? எல்லாம் கதவு போட்டு கூட்டி வச்சுட்டா. காரணம் கேட்டால் விழுந்து உயிரை விட்டுடுறாளாம். சரி சுவாமி, விழுந்து உயிரை விட்டு அவரோட மோட்சத்துக்கு போனோம்னு ஆசை வருமோ, அதனால விட்டுடுறாளோம்னால் அதெல்லாம் இந்த மாதிரி உயிரை விட்டெல்லாம் மோட்சம் போக முடியுமா? அது அவராக தானாக விழணும். அவரிடத்துல இருக்கிற ஆசையினால சரீரம் தானாக விழுந்து போவோம்னால் யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. பகவான் திருவடிகளே பொன். அது கிடைச்சுடுத்தனா மற்ற அத்தனையும் புல்லுக்கு சமம். அவரிடத்துல போய் இது பொன்னாலான விக்கிரகம், வெள்ளியாலான விக்கிரகம், இது செப்பாலானது, பஞ்சலோகத்தால் ஆனது அப்படின்னு தேடினேன்னா மகாபாபங்கிற சாஸ்திரம். ஏன்னா அவர் எத்தால் ஆக்கப்பட்டவர் நம்ம பேசவே கூடாது. அத்தை மாத்ரியோனி பரீட்சையோடு ஒக்குங்கிறான். நம்ம அம்மாவுக்கு தான் நம்ம பிறந்தமா, இவர் தான் அப்பாவான்னு ஒவ்வொரு பிள்ளையும் ஆரம்பித்தா என்னத்துக்காது? அம்மா இவர் தான் அப்பான்னு சொல்லியிருக்கா, சரி நம்பிட்டு இருக்கோம். அது இருக்குமான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போமேன்னு ஆரம்பித்தாள்னால் அது என்ன பாவமோ? பகவானுடைய திருமேனி எத்தால் ஆக்கப்பட்டதுன்னு ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாகவதர்கள் பரம பக்தர்கள் எந்த சாதின்னு ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. அவன் பக்தனாக இருக்கிறச்சே எங்கே பிறந்தான்னு கேட்டான். விதுரர் என்னவா பிறந்திருப்பார்? பிராமணர் இல்லை போல் இருக்கேன்னால் இப்போ இவன் பிறந்து என்ன சாதிச்சிட்டான்? இவன் பிறந்து ஒன்றும் இல்லை, கிட்டக்க போயிடல. இப்போ அவர் பிறவாமலே எதில் பிறந்தவரோ கண்ணனுக்கு அவ்வளவு விருப்பப்பட்டவராக இருக்கார். அவர் தொட்டு பெருமாள் வாழப்ப வேண்டாரா? நம்ம கொடுத்தா வாங்கி போகிறாரா? ஏன் அசுரன் காமரிஷீர் அவனுள்ள தென்மதியும் கடந்துன்னு திருவங்கேழ்வார் பாஷன். அவனங்கிற அந்த மகாபலி சக்கரவர்த்தியை கொண்டாடுறாதவர். கேட்டால் அவன் தானே திருவிக்கிரமனை சேவிச்சான், நானா சேவிச்சேன், எனக்கு சேவை கிடைக்கல, பெருமாள் சேவை அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அசுரனா இருக்குமா ராட்சசனா இருக்குமா முக்கியம் இல்லை, அவரை சேவிச்சமா இல்லையான்னு முக்கியம்னு அங்கு சாதிக்கிறார். அப்போ ஆதிமுனே நமாகி அது நம்மை ஆளும் அரசே, நம்மை ஆளக்கூடிய அரசராய் சர்வ சுவாமியாய் பகவான் இருக்கார். அதை பாதமரிசூழ் குழம்பின் அகமண்டலத்தில் ஒருபாடுழுங்க வானம் ஆதிமுனே நமாகி அது நம்மை ஆளும் அரசு ராஜா. பகவான் ராஜாவா இருக்கார், நாம பிரஜையா இருக்கோங்கிறதே அதில் சாதித்தார். இன்னொரு பாஷல் பாருங்க, பொழிலேழும் நுனியார் கோட்டில் வைத்தாய். 7 பொழில் சோழிந்த இந்த லோகத்தை நுனியார் கோடு, அந்த கோட்டினுடைய நுனியில் அப்படி ஒட்ட வச்சாப்புல வைத்தேனால் அனாயாசமா தூக்கியிருக்காருன்னு அர்த்தம். இதுதான் அக்கிருஷ்ட கர்மான்னு சொல்லுவா. கிருஷ்ட கர்மானா சமப்பட்டு பண்றது, அக்கிருஷ்ட கர்மான்னு சொன்னா சமப்படாத பண்றது. எந்த ஒரு காரியத்தையும் நெத்தி வியர்வை நிலத்தில் சிந்த உழைத்தார் அப்படின்லாம் பகவான் பண்றதே இல்லை.
எதுவாக இருந்தாலும் அனாயாசமா உலகம் யாவையும் தாமளவாக்கல நிலபத்து நீக்கல் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர்னு சொல்றோம். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலேன்னு சொல்றோம். அப்ப எல்லாத்தையும் விளையாட்டாக பகவான் செய்கிறார். ஆமா, ரொம்ப விளையாட்டா பண்றார், என் வாழ்க்கையோட விளையாடுறார். இது அடுத்த புகார் சொல்லுவதுனோ இல்லையோ, ஆமா ஜெகத்தை சிருஷ்டித்தார் ரட்சித்தார் எல்லாம் சொல்றச்சே நான் தான் ஆப்டேனா சுவாமி, என்னை வச்சுட்டு இப்ப விளையாடுறாரு. அவருடைய ஆனந்தத்துக்கு நன் துக்கம்தான் தேவையானால் லோகவத்து லீலா கைவல்யம்னு சொல்லுவார்கள். இந்த ஜெகத்தை பகவான் சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ, யோகபத்தியம் அனுகிரக காரியம் ரெண்டா நன்னா புரிஞ்சுங்கோ. ரொம்ப முக்கியமான அர்த்தம். நம்மளை தனித்தனியாக சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம கர்மாதீனமா, நாம் எப்படி கர்மங்களை பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ சொல்லலாம், அப்போ அவர் எதுக்கு? அப்போ கருணையால் சிருஷ்டிக்கலையா? என்னுடைய கர்மத்தினால தான் சிருஷ்டிக்கிறாரானால் யௌகபத்தியம் அனுகிரக காரியம். உலகத்தை முதல்ல சிருஷ்டிக்கிறச்சே பிரகிருதிங்கிற மூலப்பொருள்லேருந்து மகானா மாற்றினார், மகான அகங்காரமாக்கினார். அகங்காரத்திலேருந்து சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு. அதுக்கப்புறம் பிருத்திவி அப்பு எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சீகரணம் பண்ணி ஜகத்து இதெல்லாத்தையும் உண்டாக்கினாரே. அப்பெல்லாம் நம்மளா போய் அவர்கிட்ட இன்னத்தை படைப்பாயின்னு கேட்டோம்? நம்மளாம் இல்லவே இல்லையே, நமக்கு இன்னும் பிறவியே கிடைக்கல. அப்ப ஆரம்பத்துல ஜகத்தை சிருஷ்டிக்க தொடங்கும் போது கேவலம் கிருபையாலேயே சிருஷ்டிக்கிறார். தனக்கு ஆசை, இந்த குழந்தைகளோட நாம சேரலையே, இவ இந்த மாதிரி பிரளய சமுத்திரத்துல மூழ்கி இருக்காளே, இவர்களுக்கு கை காலை கொடுத்து நம்மோட சேர விடணும், அந்த ஆசையினால பகவான் சிருஷ்டிக்கிறார். அப்ப ஆரம்பத்தில் நாம கேட்காத போது அனுகிரகத்தால சிருஷ்டிச்சுட்டார். அதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் தனித்தனியா இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது இல்லையோ, வெட்டி சிருஷ்டி சமட்டி சிருஷ்டி ஆற வரைக்கும் அனுகிரகத்தால சிருஷ்டிச்சுடுவார். வெட்டி சிருஷ்டி தொடங்கும் போதுதான் நம்முடைய கர்மத்தை பார்த்து சிருஷ்டிக்கிறார். அதனால இப்ப நாம் இப்படி இருக்கமேங்கிறதுக்காக அவருக்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கருணையால தான் மொத்த பேரையும் சிருஷ்டிச்சார். நான் கேட்காத போதே சிருஷ்டித்தார். எதற்குன்னா நான் நல்வழிப்படணுங்கிறதுக்காக. ஆனா இவன் நல்ல வழிக்கு போகாமல் கண்ட வழிக்கு போயிட்டு இருந்தானால் அதுக்கு அவருடைய அனுகிரகத்தை குறை சொல்ல முடியாது இல்லையோ. அதனால வேணும்னு நம்ம வாழ்க்கையோடு அவர் விளையாடுறாருங்கிறது இல்லை. வைஷமிய நைர்கிரண்யே ந சாபேக்ஷத்வாது, அவனுக்கு வைஷமியமும் கிடையாது, கருணை இல்லாத தன்மையும் கிடையாது. நம்ம கர்மத்தை பார்த்து சிருஷ்டிக்கிறபடியால். அப்ப நுனியார் கோட்டில் வைத்தாய் உனபாதம் சேர்ந்தேனே லீலையா இருக்கார். அப்ப இது வராக லீலா, செஞ்சிருக்கிற எல்லா காரியத்தையும் அனாயாசேன பண்ணுகிறார். 4-7 பாசுரத்திலையும் அதைத்தானே பண்ணும். இப்படி இருக்கிற வராக பெருமானை ஆக உபகா இருக்கிறவரே, அசாதாரணமாக எப்போதும் எனக்கு நல்லது செய்து பரதுக்கத்தை பொறுக்காமல் இருக்கிறவரே, சுவாமியா இருக்கிறவரே, அன்பை பொழியுமவரே, அழகா இருக்கிறவரே, கம்பீரமா இருக்கிறவரே, இயற்கையில் தன் பெருமகள் ஒன்றையும் குறையாமல் இருக்கிறவரே, ஆனா ஈஸ்வர கந்தத்தை கூட நமக்காக மறைச்சின் வந்திருக்கிறவரே, அனாயாசமா பண்றவரே, லீலையா பண்ணுபவரே, நாம் என்ன செய்யணும்? இத்தனையெல்லாம் அந்த பெருமாள்கிட்ட நமக்கு ஒவ்வொன்றா காட்டியிருக்காரோ இல்லையோ. இடந்த ஒரு செயல்ல எத்தனை பிரான், இடந்தெடுத்தத்துல இத்தனை உபகாரம் நமக்கு பண்ணியிருக்காரோ இல்லையோ. அதுக்கு நாம செய்ய வேண்டியது கேட்கையான் உத்ததுண்டு கேடலாய் உலகன் கீண்ட பூக்கெழு வண்ணனாரை போதர கனவில் கண்டு வாக்கினால் கருவந்தன்னால் மனத்தினால் சிரத்த தன்னால் வேட்க மீதூர வாங்கி விழுங்கினேர் கினியவாரேன்னு பாசுரம். இது திருக்குறுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ரொம்ப அழகான பாட்டு. கேட்கையான் உத்ததுண்டு, நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். எங்கள் பெரியவாள்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா. என்னன்னு? கேழலாய் உலகம் கீண்ட, கேழலாய் பன்றியாய் உலகத்தையே கீண்ட பூக்கெழு வண்ணனாரை. ஆழ்வார் சொல்றார், புஷ்பத்தை போல அழகான வர்ணமா. எந்த வர்ணம் இருக்கும்? எத்தனை வர்ணம் தெரியுமோ சுவாமி இந்த பன்றியின் இடத்துல? கருநீளமா இருக்கார், இளஞ்சவப்பா இருக்கார், கருஞ்சவப்பா இருக்கார், பச்சையா இருக்கார், விதவிதமா திருமேனியில வர்ணம் தெரியறதாம். பூக்கெழு வண்ணனாரை போதர கனவில் கண்டு, அந்த பெருமாளை இடவிடாம நன்னா கனவுல கண்டு. ஏன் நனவுல பார்க்க மாட்டீரோ? எப்பவுமே கனவுல பார்க்கறீரானால் கனவுல கண்டாத்தானே நனவுக்கு வரும். கண்ணை மூடினா காட்டுடுறார், தரிசன சமானாக்கார சாட்சாத்காரம்னு அர்த்தம். அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கிறச்சே நன்னா தெரியறார், நேரம் நிற்கிற மாதிரி தெரியறார். பூக்கெழு வண்ணனாரை போதர கனவில் கண்டு வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்ததன்னால். வாக்கு பேச்சு, கருமம் செயல், மனம் மனம், மனம் மொழி மெய், இந்த மூணையும் அவர் சொல்லிட்டு நிறுத்தலை. இப்போ சிரத்ததன்னால்னு சேர்க்கிறார். சிரத்தன ஸ்ரத்தை, வாக்கு மனம் மெய் இதெல்லாம் நினைச்சிரும். ஸ்ரத்தையோட நினைச்சதோ? இதை கண்ணன் சொல்லும்போது ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம்னு சொல்றாரோ இல்லையோ. நம்ம பக்தி கூட பண்ணிடுவோம்.
ஸ்ரத்தையோட பக்தி பண்ணிறான்னு கேட்டால் அது ரொம்ப முக்கியம். அவாவா நான் பார்க்க வருவோம், கிடுக்கிடுன்னு சுத்தணும், அது 12 பிரதட்சணம் பண்ணணும்னு வேண்டிட்டு இருக்கேன், பண்ணிட்டீரோ எண்ணினேன் அப்படின்னா இது பெருமாள் எண்ணிறான்னா 12ன்னு எண்ணினேன். நான் அவர் எண்ணவே இல்லை. இப்போ அவர் எண்ணிலும் வரும்னு பாடினார் ஆழ்வார். எண்ணிலும் வரும்னா பகவானை நினைத்தா வந்துடுவார். நம்ம எண்ணிலுங்கிறதுக்கு தப்பர்த்தம் பண்ணிட்டோம். 1 2 3ன்னு எண்ணினா வந்துடுவார். இல்லை நினைச்சா கண்டிப்பாக வருவார். அவசரமாக பிரதட்சணம் பண்ணிருக்கிறே, என்ன நினைச்சிட்டு பண்ணிருந்தா வாசல்ல செருப்பு தொலைஞ்சு போயிடுமோன்னு நினைச்சிட்டு பண்ணிருந்தேன் நான். அப்போ அது இல்லையோ. அப்போ வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் பிரயோஜனம் இல்லை, சிரத்ததன்னால் ஸ்ரத்த வேணுமே. ஸ்ரத்த இல்லாத படுத்தினா எத்தால நினைச்சும் பிரயோஜனம் இல்லையோ. ஆக நாம் வராக பெருமானே மனம் மொழி மெய் ஆகிய மூன்றாலே ஸ்ரத்தையோடு ஆசிரியிக்க வேண்டும். அதைத்தான் அடுத்த பாசுரத்தை சொன்னார். இப்ப கடைசி பாசுரம் சொல்லிடுறேன். வானமாமலை தெய்வநாயகை பெருமானை பற்றி மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னுமென்ன யாழுடை வானநாயகனே மணிமாணிக்க சுடரே தேனமாம் பொழில்தன் சிறீவரமங்கலத்தவர் கைதொடவுரை வானநாயகனே தெய்வநாயகனே வானநாயகனே அடியேன் தொட வந்தருளே. தெய்வநாயக பெருமானே அடியேன் சேவிக்கணும், தேவரில் வரணும். சர்வ சரண்யத்துவம்னு அர்த்தம். அவரே உபாயம், அனைவருக்கு சரணமா இருக்கார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னுமென்ன ஆளுடை, எப்போது எனக்கு சொந்தக்காரன் நீ. சொந்தக்காரன் சொத்தை ரட்சிக்க பாடுபடுகிறார். சொத்து சொந்தக்காரன் அடைய பார்க்குமா? நீ தான் சொந்தக்காரன், நான் தான் சொத்து. அப்போ நான் வீணா போனால் கட்டம் உனக்கு. நிறைய வேலியாக நிலம் வச்சுருந்தேன், ஒரு அரக்காணி நிலத்தை யாரோ தூக்கின்னு போட்டான். உடனே நிலம் அழுமான்னா இந்த சுவாமிகிட்ட நான் இல்லையே ரொம்ப கட்டமாக இருக்கேன், ஒன்றும் பண்ணாது. அடுத்த பத்திரம் யார் கைக்கு போயிடுமோ சௌக்கியமாக அங்கே போய் உட்காந்துடும். அவ்வளோதான் நேர் செய்யும். ஆனால் இவர் தவிக்கிறார். இவ்வளோ வேலி இருந்தாலும் ஒரு அரக்காணி நிலம் எங்கள் முத்தாத்தா கொடுத்ததை விட்டுட்டேனுங்கிறார். அப்போ நீதிமன்றத்துக்கு போராடுறார். 20 வருஷம் கழிச்சு ஜெயிச்சுடுறார். என்ன செலவு? 20 லட்சம். நிலத்தினுடைய விலை 2 லட்சம். 2 லட்சம் விலை, 20 லட்சம் செலவைக்கிறார். ஏன்னா அது என்னது? விட்டுட மாட்டாரோ இல்லையோ. ஆழ்வார் சொல்கிறார், அதை போல அடியேன்னு உன் சொத்து இல்லையா, என்னை விட்டுட்டு எல்லாரையும் ரட்சிச்சியானா உனக்கு பேர் நிற்காதே. ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னுமென்ன யாழுடை வானநாயகனே மணிமாணிக்க சுடரே ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதுழவுரை. பகவானே தேவரீர் தான் வரணும். இந்த பெருமாளே தோதாத்ரிநாதன் சொல்ல முடியும். வானநாயகன் ககனகிரின்னு க்ஷேத்திரம், அது ஒரு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். 8 க்ஷேத்திரங்களை ஸ்வயம் வியக்தம்னு சொல்கிறோம். அதில் வானமாமலை, தெற்கு கோடி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கடம். வடக்க போனீங்கன்னா நைமிஷாரண்யம், புஷ்கரம், சாலகிராமம், பிருந்தாவன். அதாவது சாலகிராமம், பத்ரிகாசம். இந்த 8 க்ஷேத்திரத்தை ஸ்வயம் வியக்தம்னு சொல்கிறான். அதை போல இந்த வானமாமலை பெருமாள் வைகுந்தநாதனே கீழே வந்து அமர்ந்த திருக்கோலத்திற்கால ரம்பா, திலோத்தமா, ஊருஷி, மேனகா அப்படிப்பட்டவாள்லாம் சாமர வீசின்னு இருப்பார். பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். அந்த பகவானிடத்துல தான் நம்மாழ்வார் சரணாதி பண்ணுறார். முதல் பாட்டிலே சொன்னார், நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலிவினி உன்ன விட்டொன்னும் ஆற்ற கிற்கென்னிலேன் அரவினனை அம்மானே சேர்த்து தாமரை சன்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கேன்னு பாசம். நமக்கிட்ட கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, அனைத்தும் உன் திருவடி தான் உபாயம்னு பற்றினேன். அப்போ வராகனுடைய திருவடிகளில் சரணாகதியே அனுஷ்டிக்க வேண்டும். சர்வலோக சரண்யன் பகவான் அப்படிங்கிறத கடைசியில் இதில் பார்த்துட்டோம். இப்போ வராக பெருமானை பற்றி என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் வாசிக்கிறேன். சர்வம் சகா வேதாந்த தேசிகன் தன்னுடைய கோதாஸ்துதியில் சாதிக்கிறார். இந்த பெருமானுடைய இத்தனை குணங்கள் பார்த்தோமோ இல்லையோ, இதுக்கு தகுந்தா போலே பிராட்டிக்கு குணங்கள் இருக்கு. அந்த பூமாதேவிக்கு என்னென்ன பேர் இருக்கான்? சர்வம் சகா, அவனி, அச்சலா, விஸ்வம்பரா, விபுலா, வசுந்தரா இப்படின்னு தேவரீருக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கே. சர்வம் சகா இதி அச்சலா அவனி இதி அச்சலா இதி விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி. இந்த பேர்லாம் உமக்கு ஏன் வச்சிருக்கா? இப்போ முதல் பேர் சர்வம் சகா, அனைத்தையும் பொறுக்கிறாள். யார் என்ன குற்றம் பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுக்கிறாள் இல்லையோ. சர்வம் சகா. அதனால தான் இந்த ஹிரண்யாக்ஷன் போய் கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சதையும் பொறுத்துட்டு இருந்தாளே. சர்வம் சகான்னு உனக்கு பேர். பகவானுக்கு எல்லாரையும் ரட்சிக்கணும்னு ஆசை, உனக்கு அதே மாதிரி எல்லாரையும் பொறுக்கணும்னு ஆசை. அதனால தான் இப்போ வாசலில் போகிறச்சே முதல்ல தொலைபேசிக்கு போடணுமா, அப்புறம் ஜலம் விடணுமா, அதுக்காக இன்னூற்றை தோண்டிட்டு போவர். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மின்சாரம் போடணுமா, அதுக்காக தோண்டிட்டு போவர். இப்போ எதுக்குன்னா தோண்டிறதெல்லாம் தப்பாக போச்சான், அதுக்காக தோண்டிட்டு போயிடும். ஆக மொத்தத்தில் எப்போவான மூடுவாடோன்னு கேட்டால் சர்வம் சகா.
எதுக்கு இப்போ மூடவே வேண்டாமே, அவள் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாள் இல்லையோ. அதனால தான் அனைத்தையும் பொறுக்கிறாள் போரும் சர்வம் சகா. அவனிங்கிறதுனால ஜெகத்தை ரட்சிப்பவள்னு அர்த்தம். அவள் எப்போதும் காத்து கொடுக்கிறாள். அப்போ பொறுக்கிறாள், காக்கிறாள். அச்சலா, அசைய மாட்டாள். காப்பேன்னு எடுத்த உறுதியில் அசையாமல் இருப்பாள். தன் குழந்தைகளை நம்ம ரட்சிக்கணும்னு சொல்லி ஆனால் அவர்கள் தப்பா பண்ணிட்டு இருந்தா அந்த உறுதி கொலையும் இல்லையோ. அம்மாண்ணா இவர்களுக்காக எத்தனை நாள் போராடுறதுன்னு நினைப்போம்னா அச்சலாம் அப்படி நினைக்கவே மாட்டாள். விஸ்வம்பரா, உலகத்தையே தாங்குபவள். ஏன்னா பல பேர் காப்பாளர்களாக இருக்கலாம். நான் கூட ஒருத்தரை காப்பாற்றுவேன், அதுக்கு தலையிலே தூக்கி வச்சுருப்பேனா இல்லை எப்போ பார்த்தாலும். அவள் எல்லாரையும் தலையால் தாங்குகிறாளோ இல்லையோ, தன்னுடைய மேனியாலேயே தாங்குகிறபடியால் விஸ்வம்பரா. விபுலா, அளக்க முடியாதவள், அளவிட முடியாதவள். எவ்வளவு பெரியவளாக இருக்கும் பூமி தெரியாது. 7 தீபங்கள், அதுக்குள்ள தீபத்துக்குள்ள பல வருஷங்கள், பல கண்டங்கள், அதை போல எத்தனை லோகங்கள், அளவிட முடியாமல் பெருமையோடு இருக்கிறாள். வசுந்தரா, வசுனா செல்வம். வசுந்தரா நிரம்ப செல்வத்தை உடையவள். எந்தெந்த குழந்தை எதை கேட்பரோ அவரவர்களுக்கு அர்த்தத்தை கொடுப்பவள், செல்வம் உடையவள். கடைசியா இன்னும் சில திருநாமங்கள், அனந்தான்னு பேர். அப்படின்னா காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ அளவிட முடியாதவள். தரித்ரி, எல்லாத்தையும் தரிப்பவள்னு அர்த்தம். பிருத்திவி, பிருத்து மகாராஜனாடைய கல்லி, அதனால இவ்வளவு பெருசு ஆயிருக்காள்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய பெருமைக்கு ஏற்றா போலே நீர் வச்சிருக்கீர். சர்வம் சகா இதி, அவனி ரீதி, அச்சலா இதி, விஸ்வம்பரா, விபுலா, வசுந்தரா, அனந்தா, தரித்ரி, பிருத்திவி, இப்படி பல பல திருநாமங்களோடு இருக்கிறீர். உம்மிடத்துல இந்த பெருமாளுக்கு இருக்கிற ஆசை எவ்வளவு தெரியுமோ? அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்தில் கிடந்து இருந்து நின்று அளந்து கேழலாய் கேட்பு கிடந்திடும் தன்னுள் கறக்கும் விழும் தடம் பெருந்தோள் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரேன்னு பாடினார். ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையிறார். விராதன் ஒருத்தர், அவர் சீதையை தூக்கின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் இழுத்துன்னு வந்து அவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சு சீதையை மூட்டுட்டார் ராமன். அவர் ஆகாசத்தை நோக்கி பெரிய உயர்ந்த கதிக்கு போறவர் ராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு போனார். ராமா, எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி நீ ஸ்ரீதேவியும் பூதேவியும் சமாளிக்கிறேன்னு. ராமன் சொன்னார், கிருஷ்ணாவதாரத்தில் கேட்க வேண்டியது எதுக்கு ராமாவதாரத்தில் கேட்குறேன்? இப்போ இங்கே இருக்கிறதே ஏகதார விரதன், நான் ஒருத்தி தான் சீதை, ஏன் கேட்குறீங்கனால் அரவாகி சுமத்தியால் ஆதிசேஷனா இருந்து இந்த பூமாதேவியை பாத்தாளத்திலேருந்து தாங்குறியாமே, ஐயின் எய்ச்சில் ஏந்திதியால் வராகனார்ந்து நீ தான் கோரைப்பற்களால் இடந்தெடுத்தியாமே, ஓர்வாயின் ஒளித்தியால் நீயே தான் அவளுக்கு ஆபத்து வரைச்சே பிரளயாபத்தில் வயத்தில் வச்சு ரட்சித்தியாமே, ஈரடியால் ஒளித்தியாய் அவளை மகாபலி சக்கரவர்த்தி தூக்கின் பேருக்குச்சே திரிவிக்ரமாவதாரம் பண்ணி 2 அடியால் அளந்தியாமே, அறவாகி சுமத்தியால் ஐயனெச்சி நேர்ந்திதியால் ஓரடியால் தாங்குதியால் ஈரடியால் ஒளித்தியால் இதறிந்தால் சீராளோ. இப்படியெல்லாம் இவளிடத்துல ஒரு தனி பிரேமம் வச்சிருக்கே, ஆசை வச்சிருக்கேங்கிறத இந்த மகாலட்சுமி கேள்விப்பட்டாள்னா கோவிச்சுக்க மாட்டாளோ. அவள்கிட்ட மட்டும் இப்படி வச்சிருக்கேன்னால் உடனே பகவான் நீ போற கதிக்கு சீக்கிரம் போய் சேருன்னு அமுச்சு விட்டுட்டார். ஏன்னா இவர் இப்படியே இன்னும் 4 ஸ்லோகம் பாடிட்டு இருந்தார்னா பாடினா அப்புறம் அவளுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையோ. அப்படித்தான் ஒரு ஆசையை பூமாதேவியினிடத்தை வைத்திருக்கிறான். அதனால் இடந்தான், பூமியை இடந்தான். அவளை மட்டுமல்ல, அந்த பூமிக்குள்ள வர்த்திக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரையும் சம்சார சாகரத்திலிருந்து இடந்தான். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷினான்னு ஜித்தந்தே ஸ்தோத்திரம் சொல்றது. இந்த சம்சார சாகரங்கிறதே கோரமானது. அதில் பெருமான் திருவடிகளையே ஓடமாக பற்றி தாண்ட வேண்டும். அவர் திருவடியை பச்ச, வராக பெருமானுடைய திருவடியை பச்சத்துக்கு அதற்கு முன்னாடி பூமாதேவி திருவடியை பற்றி ஆகணும். இப்போ திருவட வந்த க்ஷேத்திரத்துக்கு போனேன்னு வச்சுக்கோ, பெருமாள் ஏற்றிருக்கார், இடது மடியில் பிராட்டி இருக்கிறாள், 2 திருவடி இப்படி கீழே தொங்க போட்டுருக்கா. இவர் வலது கையை அதுக்கு திண்டு மாதிரி கொடுத்துருக்கார். இவருடைய வலது கை மேலே தான் அவர் 2 திருவடி வச்சுருக்கார். ஏதுனால் ரசிகர்கள் சொல்கிறது, என்னை பத்தனம்னா இதோ நானே காட்டுற இந்த திருவடியை முதல்ல பற்றுக்கும், பூமாதேவியை பற்றிட்டு அப்புறம் என்னிடத்துல வந்திருந்தால் உங்களுக்கு கேட்டதெல்லாத்தையும் கொடுக்கிறோம்னு வராக பெருமான் கூறுகிறார். அவ்வெம்பெருமானே ஞாலத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை, நான் கண்ட நல்லது நம்மாழ்வார் சாதித்தார்.
आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।